ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம அணில் முறுக்கு மாவு பயன்படுத்தி முறுக்கு செய்ய போகிறேங்க. எந்த மாவும் அரைக்க போகிறதில்ல. 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ பாக்கெட் ஃபுல்லாக சேர்த்திக்கிட்டேன். அதோட ஒரு குழிக்கரண்டி அளவு நெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் தேவைன்னா சூடான எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இதோட ஓமம் சேர்த்திக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் எள் கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்க்கல. நீங்கள் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்குங்க. ரொம்ப அதிகமாக ஒரே டைமில் ஊற்றிடாதீங்க. முறுக்கு பக்குவத்துக்கு நீங்கள் முறுக்கு மாவு எந்த அளவுக்கு நம்ம திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்குங்க. ரொம்ப லூஸாகவும் வேண்டாம், ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போது பாருங்கள். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அந்த கவரை இந்த மாதிரி கட் பண்ணி அதுலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு குழலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்டார் வச்சு நான் எடுத்துக்கிறேன். அதில் மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அந்த முறுக்கு குழலுக்குள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப நிறையா வேண்டாங்க, குறைவான அளவு, கொஞ்சமாக குறைவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மேலே லாக் பண்ணும்போது சரியாக இருக்கும், பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிழிஞ்சு விடுறதுக்கு கீழே வாழை இலை கூட அல்லது ஒரு அரிகரண்டி அது மேலே கூட முறுக்கு பிழிஞ்சு அப்படியே எண்ணெய்க்குள்ளே விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் பிழிஞ்சு அப்படியே அரிகரண்டியில் எடுத்து போட்டுக்கலான்ட்டு இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு முறுக்கும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பிழிஞ்சிக்குங்க. வேறு அச்சு வேணுனாலும் நீங்கள் வேறு முறுக்கு அச்சு போட்டு பிழிஞ்சிக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்டார் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கவரில் பிழிஞ்சிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு முறுக்கு மட்டும் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஈஸியாக அரிகரண்டியில் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே எண்ணெய்க்குள்ளே விட்டுக்கலாம். லைட்டாக மட்டும் எண்ணெய் அந்த அரிகரண்டியில் ஃபஸ்ட்டு டைம் எடுக்கும்போது தடவிக்கிங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்து அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பெரிய அந்த ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி பெரிய கவரில் கூட நீங்கள் பிழிஞ்சு வச்சுட்டு மொத்தமாக ஒன்றா எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு சௌகரியமோ அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. இப்போ அப்படியே ஒன்றுனா அந்த மாதிரி அரிகரண்டியில் எடுத்து உள்ளே போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஸ்லோ ஃப்ளேமில் இருந்துச்சுனாலும் எண்ணெய் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா கருகிரும், நல்லா முறுக்கு வேகாமல் இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் நான் விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பக்குவத்தில் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் நல்லா செவக்க விட மாட்டாங்க, கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருவாங்க. நான் கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு விட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். முறுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய மாவையும் நம்ம அந்த முறுக்கு குழலில் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படியே ஒன்று எடுத்து நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாங்க. ஈஸியாக நம்ம குயிக்காக நம்ம தீபாவளிக்கு நம்ம மாவு கூட அரைக்க நேரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அணில் முறுக்கு மாவு வாங்கிட்டு நீங்கள் செய்யலாம். நான் செஞ்சு பார்த்தேன், எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு தான். நல்லாத்தே வந்துருந்துச்சுங்க. பாருங்கள், ஃபைனல் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. எல்லா முறுக்கு மாவும் எடுத்துகிட்டு இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். சவுண்டு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.